காதல்ங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் அது இருக்கணும். காதல்னா ஒரு ஆண் மேலே பெண்ணோ இல்லை பொண்ணு மேலே ஆணோ இருக்கிறதுக்கு மட்டும் பேர் காதல் இல்லைங்க. உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு படிக்கிறதுல காதல் இருக்கும், சில பேருக்கு சினிமா படம் பார்க்குறதுல காதல் இருக்கும், சில பேருக்கு ஊர் சுற்றுறதுல காதல் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது. இப்படி ஏதாவது ஒரு வகையில் இது மேலேயாவது நம்மளுக்கு ஒரு காதல் இருக்கணும். இந்த ஒரே இதில் தான் இருக்கணும்னு இல்லை, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தால காதல் மாறலாம். நேற்று வரைக்கும் படம் பார்க்குறதுல இருந்த காதல் இன்றைக்கி ஒவ்வொரு ஊராக சுற்றுறதுல இருக்கலாம். இப்படி எது மேலேயாவது காதல் இருந்துக்கிட்டே இருக்கிறது நம்மளை எப்போவுமே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு வைப்பாக வச்சுருக்கோம். பிரச்சனைகள் இல்லாத மனுஷன் கிடையாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எதையாவது நம்ம காதலிச்சுட்டே இருந்தோம்னா வாழணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு துடிப்பு வரும். அந்த துடிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி மேலே போயிட்டே இருப்போம், தாண்டி போயிட்டே இருப்போம். ஜெயிக்குமோ தோக்குறமோ அது இல்லைங்க, முயற்சி மட்டும்தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அன்பான நீங்கள் காலை வணக்கம். நான் நலமாக இருக்கேன், நீங்கள் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி இந்தோனேஷியா 3வது நாள். ஸோ 2 நைட் முடிஞ்சிச்சு. 3வது மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நேற்று ஆக்சுவலாக போனதில் அந்த சர்ச் ஆஃப் லேடி உள்ளே போக முடியல, ஒரு மேரேஜ் நடந்ததுனால அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் ஒன்று இருக்குங்க, அந்த மாஸ்க்கு ஷூட் பண்ணேன். பட்டு எப்படின்னு என்னன்னு தெரில, அந்த போர்ஷனே இல்லை. அனிமாக ரெக்கார்டிங் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பட்டனை அமுக்காமலே நான் இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் ஆகிட்டுக்குன்னு நினைக்கிட்டு பேசுகிறேன். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறோம். முதல்ல என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுறேன். பாஸ் பிளாக், அந்த பாஸ் பிளாக்கு தாங்க நேற்று மத்தியானம் இங்கே தான் சாப்பிட வந்தோம், நமஸ்தே ரெஸ்டாரண்ட்டில். அப்போ அங்கே ஒரு ஹால் இருந்துச்சு. அந்த ஹாலில் நேற்று ஈவினிங் ஜப்பானுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் ப்ரீ குவாலிஃபையிங் மேட்ச் ஃபுட்பால், அதுக்காக செட்டப் நடந்துச்சு. மத்தியானம் பார்த்தோன்னே ஈவினிங் 7:30 ஆரம்பிக்கணும். ஸோ 7:30 மணிக்கு நம்மளும் அந்த வைப்பில் அப்போவுமே அரௌண்ட் ஒரு ஈவினிங் 4 o'clock போகும்போது அவ்வளோ வைப்பாக செட்டப் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க, கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க, பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செட்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 7:30க்கு ஸ்டார்ட் ஆகுனாங்க. அட்லீஸ்ட் மினிமம் அந்த ஹாலில் ஒரு 1000 பேராவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போவே நான் பிளான் பண்ணிட்டேன், ஈவினிங் அந்த வைப்பில் ஜாயின் பண்ணி நம்மளும் ஒரு இன்டர்நேஷனாக மாறணுன்ட்டு. 6:15க்கு எல்லாம் இது பண்ணி கேமரா கையில் தூக்கும் போது ஏதோ வெளியே ரூமுக்கு வெளியே ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி கதவை திறந்து பார்த்தா பெரிய மழைனா சரியான மழை. ஓகே, அவ்வளோதான், இந்தோனேஷியா நம்மளுக்கு மேரேஜ் கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு எல்லாத்தையும் திருப்பி கலத்தி போட்டு பெரிய மழை. என்ன ஒரு 7:45 8 o'clock மழை நின்று போச்சு. சரி அப்போ போகலாம் அப்படிங்கும்போது சரியான மின்னல், இடி இடிக்குது, மின்னல் இருக்குது. சரி வெளியே மழையில் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராப்லேயே ஃபுட்டு ஆர்டர் போட்டேன். வணக்கம் ரெஸ்டாரண்ட். அது வணக்கம் ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. ஒரு காரம் இல்லை தவிர ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக, உடம்புக்கு வயதுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ரோடை கிராஸ் நின்று போச்சு. அமுக்கணும். ஓகே, ரோட் கிராஸு க்ரீன் 19 செகண்ட் இருக்குது. ஸோ நேராக அங்கேருந்து சர்ச்சுக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு சர்ச்சு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க். ரோட கிராஸ் பண்ணி ஒரு தனி சோர்ந்தாங்க. யாருமே தெரியாத, மொழி தெரியாத, யாரையும் தெரியாத ஒரு ஊருக்குள்ள தனியாக அப்படி நடக்கும். ப்ளசண்டாக இருக்கும். அதை அனுபவிச்சு பார்த்தா தான் அந்த சுகம் தெரியும். ஓகே, நல்ல சிஸ்டம். ஓகே, வெற்றிகரமாக ரோடை கிராஸ் பண்ணுறோம். இதுதான் சர்ச் இருக்குது. சர்ச் அங்கே தெரியுதுல்ல மேலே ரொம்ப அந்த மேலே அந்த ரூம் ரொம்ப ஒரு அழகான வேலைப்பாடு.
கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரி அதை கட்டியிருக்காங்க. 94 வருஷமாக 96 வருஷமாக அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஆகிருக்கு. அதை பற்றி எல்லாம் உள்ள விரிவாக காமிச்சிருக்கேன். அந்த சர்ச்சுக்குள்ளே மாத்திரம் நேற்று போக முடியல. ஒரு மேரேஜ் நடந்ததுனால அவங்க வந்து மேரேஜ் முடிஞ்ச உடனே என்ன உள்ளவாங்க, நாங்கள் எவ்வளோ நேரம்னா 1 hour ஆகும் அப்படின்ட்டாங்க. 1 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு கிளம்ப. நல்ல இப்போ மணி 9:50. ஸோ டிராஃபிக் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக போயிட்டுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி தான் எல்லா ஊர்லேயும் ரேஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெஃப்ட் இதுதான் சர்ச் பில்டிங் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டு திரும்பின உடனே சர்ச்சு கேட்டு வந்துடும். சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டு மாஸ்க். இது பெட்ரோல் பங்க். மழை ட்ரெஸ்லிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. மழை தூரல் வந்துருக்கு. ரெயின் கோட் வர எடுத்து சொல்லியே மழையில் மாட்டிடுவோமா பார்ப்போம். இன்றைக்கி 90% சான்சஸ் போடுனா மழைக்கு. பட் காலையில் அடித்த வெயில் இதெல்லாம் பார்க்கும்போது மத்தியானத்து மேலே தான் மழை வரும்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த சர்ச்சையும் மாஸ்கையும் முடிச்சுட்டு அந்த ஒரு மால் ஒன்று இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு ஒரு தனி மாலு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்க்குன்னு ஒரு தனி மாலு. அந்த மாலுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். நல்ல மரங்கள், நம்ம பெங்களூர் மாதிரி மரங்கள் நல்லா இவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது. மெட்ராஸும் ஒரு 90s வரைக்கும் மெட்ராஸ்லேயும் இவ்வளோ மரங்கள் இருந்துச்சுங்க. மவுண்ட் ரோட்டில் இருக்காது தவிர மற்ற ஏரியாலாம் போனீங்கன்னா நல்ல மரங்கள் இருந்துச்சு. இப்போ எங்கே மரத்தையே காணும். மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த க்ரீனரிஸ்க்கு நடுவில் நடந்து போகிறது ஒரு தனி சுகம் தான். இதான் அந்த மாஸ்கோட இது. இந்த என்ட்ரன்ஸ் முதல்ல அந்த சர்ச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் வரலாம். சர்ச்சு உள்ளே போய் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், இந்த சர்ச்சை விட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எயிட்டீன் செஞ்சுரிலேருந்து 19th செஞ்சுரி வரைக்கும் கட்டின இதில் இவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 94 வருஷம் 96 வருஷம் பண்ணியிருக்காங்க. வந்துட்டுங்க சர்ச் வாசல் பார்த்தோம். இன்றைக்கி எதுவும் ஃபங்க்ஷன் இல்லைன்னு கேட்டுட்டு ப்ளஸ் போனோம். ஜீசஸை வேண்டிக்கிட்டு உள்ள போவோம். ஸோ என்ட்ரன்ஸ் ஓகே. பத்து 3 மணி. Can I go inside and shoot? Yes, okay. Mobil mana itu? உள்ள போகலான்ட்டாங்க. Can I go inside and shoot? Wedding ceremony. Oh, okay. Ini ceremony, ceremony wedding. Yesterday also. No visit here, kalau ke visit. I can hear. You can sit here.
Dengan ini kami menyerahkan putri yang kami sayangi, Feren, kepadamu. Hargai, dampingi, dan cintailah dia sebagai satu-satunya istrimu yang serta denganmu sampai akhir hayat. ரொம்ப அழகான சர்ச்சுங்க. உள்ள ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மேரேஜ் இல்லை அப்படின்னா மேரேஜ் நேரத்தில் வந்துருந்தோம்னா இன்னும் அழகாக உள்ள வரைக்கும் போய் இருந்துடலாம். முதல்ல உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் அந்த செக்யூரிட்டி தான் வந்து என்ன நேற்று நம்ம உள்ளே போக முடியலன்னு பார்த்து இன்றைக்கி அப்புறம் தான் வந்து சார் இந்த பின்னாடி இதில் நின்று இது பண்ணிவிடுங்க, உள்ளே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படின்னு. நம்மளும் அந்த கேட்டை தாண்டி என்ட்ரி பண்ணல. ஓகே ஓகே, தேங்க்யூ. So, good luck for the couples. Good luck for the couples. Good luck for the couples. Sure. ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் சர்ச். Kendaraan lagi tuh, kalau ada yang wedding. Thank you. Okay. It's a very beautiful church. I am from India. India. Okay, thank you. So after reading about this church cathedral, I want to explore this inside for my YouTube channel. So it is very beautiful. Thank you. Thank you. Sit. Halo. அவர்தாங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் எவ்வளோ வர்றதுக்கு. இப்போ அப்படியே எடுத்தால அந்த மாஸ்க்கை பற்றி பார்த்துடலாம். மாஸ்க்கை பற்றி சொன்னோம்னா ஒரு நிமிஷம். அது 1978 வருஷம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஓப்பன் பண்ண மாஸ்க்குங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இந்த மாஸ்க்குள்ளே ப்ரேயர் பண்ணலாம். இஸ்டிக்லால் மாஸ்க் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இதோட இதுதான். என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாலேயே 9th பெரிய மாஸ்க். கெப்பாசிட்டியாக எவ்வளோ பேர் உள்ள உட்காரங்கிறதுல வேர்ல்டில் வந்து 9th, வேர்ல்டில் வந்து 9வது பெரிய மாஸ்க். ரோட்டை கிராஸ் பண்ணிருக்கு. அதான் உள்ள நேற்று வெள்ளிக்கிழமை வரும்போது வெள்ளிக்கிழமை அந்த மாஸ்க் டைம் கரெக்டாக அந்த ப்ரேயர் டைம் பண்ணுவோம். உள்ளே போக முடியாதுங்க. உள்ளே போனால் ஏற்பட்ட இதெல்லாம் இருக்குது. ஷூட் பண்ணவும் முடியாதுட்டாங்க. அதனால் வெளியே இருந்து இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஒரு பூனைக்குட்டி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு இந்த கல்லை பார்த்துக்கிட்டு. பாருங்க. மாஸ்கோட என்ட்ரன்ஸ் அங்கே தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தோனேஷியாவில் சவுத் ஈஸ்ட் ஏசியாலே ஒரு பெரிய மாஸ்க் அப்படிங்கும்போது இந்தோனேஷியாவுக்கு தானே பெரிய. 2019-20 வந்து இதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க.
கிளாக் ரூம் அது. பட் அபுதாபி மாஸ்க்லாம் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. நேற்றுலாம் இந்த இடம் எவ்வளோ ஜெயிச்சேன்னு இருந்துச்சு தெரியுமா? ஷூட் பண்ணாங்க, அது ரெக்கார்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமலே ஷூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ஒன்றுமே ரெக்கார்டாகலை. Good. Go. Nasi Paka, 20,000 rupees. பெருந்தல்ல மன்னம். இப்படிதான் போகணுமா? ஓகே, இங்கே வழியில் போல் இருக்கு. வழியாக தான் போகணும். வெளியே சாப்பிட்றதுக்கு இங்கே வராங்களா இல்லை ப்ரே பண்ணுறதுக்கு வந்து இங்கே சாப்பிட்றாங்களான்னு தெரில. ரோல் பண்ணுறாங்க. ஏதோ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஃபுல் சில்லி போட்டு சில்லி சம்பல் என்ன செம காரமாக இருக்கும் போல் இருக்கு. ஆனால் பாருங்கள், மிக்சிலெல்லாம் போடாமல் நம்ம ஒரு பழைய இதுபடி கல்லில் வச்சு அந்த மிக்சிக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. சில்லி அண்ட் red onion, garlic. ஓகே, அது புளி. யா, Spicy. Hey. chilli chambal. Yeah. For rice. Yeah, for the rice and for chicken. Rice and for chicken. Yes. Looks good. Yeah. Thank you. Try. I'm from India. Yeah. India. India. Yeah. Which country? I mean, which part? South India. Chennai. I've been to Chandigarh. Chandigarh. I've been to Taj Mahal. Punjab. Yeah. Taj Mahal, Agra. Yeah. It's Oh. long time ago. It's long time ago. Long time ago. Maybe 6 years. More than 6 years. 6 years. Yeah. Yeah. You like? Yeah. Taj Mahal is Fantastic place. fantastic. But is it capacity is 2 lakh people? Yeah. It's 2 lakh. More than. Oh. I think it's more than. But I asked them, can I shoot inside? They are not allowing. No. They shoot Oh yeah, cannot. video cannot. But Abu Dhabi they are allowing. Abu Dhabi mosque. But on seeing the structure, I'm impressed. Yeah. It's Beautiful, yeah. So on reading the article about this mosque, Istiqlal Mosque, Yeah. I want to enter, but they didn't allow. You cannot. Okay, nice to meet you. Nice to meet you. My name Ferry. You are, what's your name? Ferry. Pyari. Yeah. Pyari. R-R-Y. P. P-R-R-Y. Ferry. Pyari. Yeah. I am Annadurai. Thank you. Nice to meet you. Nice to meet you. Enjoy. Yeah. Have a good day. யார் அவர் தாஜ்மஹாலுக்கு சண்டிகாருக்கு வந்திருக்காரா 6 இயர்ஸ்க்கு முன்னாடி.
அந்த சம்பல் பார்க்கும்போது செம காரமாக இருக்குது. நம்ம சிவப்பு சட்னி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்து இந்த மாலுக்கு எப்படி போகிறோன்னு பார்த்துட்டு இதில் போகிறோன்னு பார்த்துட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். பை.